أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم التنزيل اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபியீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரை பாதுகாத்தருள்வானாக. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அனைத்தையும் நீக்கி அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆரோக்கியமாக வாழச் செய்வானாக. நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொல்லைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் நீக்கி அல்லாஹ் தஆலா ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம் அனைவரும் வாழச் செய்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளித்து பேரானந்தம் கொள்ளக்கூடியவர்களில் அல்லாஹ் தஆலா நம்மை வாய்த்தருள்வானாக. கணியத்திற்கு பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்தியாவினுடைய 79வது சுதந்திர தினத்தை இன்று நாடெங்கிலும் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். அந்த காட்சிகளை காலையிலிருந்தே ஊடகங்களின் வாயிலாக நாம் பார்த்து வருகிறோம். சமீப காலமாகவே இந்தியாவில் இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்தும் வேலையை ஆளும் மத்திய அரசு தொடர்ந்து செய்து வந்ததின் காரணமாக ஒவ்வொரு பள்ளிவாசலிலும், ஒவ்வொரு மதரசாவிலும், ஒவ்வொரு அமைப்பு சார்ந்த மாவட்ட, வட்ட, மாநில நிர்வாகத்தினுடைய அலுவலகங்களிலும் கொடியேற்றங்களை தொடர்ந்து ஏற்றி வந்து இந்த சமூக ஊடகங்கள்ல முஸ்லிம்களால் மட்டுமே பெருவாரியாக சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகிறார்கள். ஊடகங்கள்ல நீங்க எங்க திறந்து பார்த்தாலும் முஸ்லிம்கள் தான் கொண்டாடிட்டு இருக்கலாம். அரசு அலுவலகங்கள்ல மட்டும்தான் அது ஒரு பொது விதியாக கொண்டாடி வருகிறார். ஒரு தனி அமைப்பாக இந்திய அளவுல அனைவரும் ஒரு மதத்தினர், ஒரு சாதியினர் மட்டும் அதிகமாக கொண்டாடி வருகிறார்கள் என்றால் அது முஸ்லிம்கள் தான். அது ஒரு முக்கிய காரணமும் இருக்கு. ஏன்னா இந்தியாவுல இஸ்லாமியர்களை விட வேற எந்த சாதிகாரங்களும் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபடல. முஸ்லிம்கள் தான் அதிகமா பாடுபட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் எல்லா பள்ளிவாசல்களையும், எல்லா இடங்கள்லையும் முஸ்லிம்கள் தான் என்ன செய்யறாங்க, அதிகமாக நாங்கள் தான் தியாகம் செஞ்சோம், நாங்க தான் அதிகமாக உயிர் தியாகங்கள் பண்ணோம், அதிகமா நாங்க தான் பொருளாதாரங்களை இழந்தோம் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு பேசுறதுக்கு அருகதை உள்ளவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டும்தான். வேற எந்த சாதிக்காரங்களும் நாங்களும் தான் அப்படின்னு வரவே முடியாது. ஒரு சாதிக்காரங்களும் முன்னால் வர முடியாது. அவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா, இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள்ல ஒண்ணு அடிமைத்தனங்கிறது கூடாது. அடிமைத்தனங்கிறது இஸ்லாத்துல அறவே இல்லை, கூடவே கூடாது. எகிப்துல அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். அவருடைய மகன் அப்துல்லா அந்த எகிப்துல பாலைவனத்துல வருஷத்துக்கு ஒரு முறை குதிரை பந்தயம் நடக்கும்.
அதுல எல்லாருமே வந்து குதிரை ஓட்டுவாங்க. பந்தயத்துல குதிரை பந்தயம் இங்கே கூட நடந்துச்சுன்னா கிட்டியில அந்த மாதிரி குதிரை பந்தயம் நடக்கும். அந்த குதிரை பந்தயத்துல அம்ருல் ஆசும் தன்னுடைய குதிரையை ஓட்டிக்கொண்டு ஓடுகிறார். மற்றவங்களுடைய குதிரையை ஓடுது. வருஷம் அம்ருல் ஆசுடைய மகன் அப்துல்லாவுடைய குதிரை தான் ஜெயிக்கும். அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் மகன் குதிரையும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு வருஷம் என்ன ஆகி போச்சு, அந்த குதிரை தோந்து போச்சு. ஒரு சாமானியனுடைய குதிரை ஜெயிச்சிருச்சு. சாதாரணமான கீழ்த்தட்டு மக்கள், ஏழை, அவருடைய குதிரை ஜெயிச்சிருச்சு. அவர் ஒரு முஸ்லீம் தான். அவருடைய குதிரை ஜெயிச்சு முதல் இடத்துக்கு வந்து இவருடைய குதிரை தோர்த்து இரண்டாவது இடத்துக்கு வந்ததுனால அப்துல்லாவுக்கு கோபம். முதலமைச்சர் மகன் இல்ல, இந்த திமிர் ஒண்ணு இருக்கும்ல, அவருக்கு கோபம் வந்து சபையில அந்த கூட்டத்துல தன்னுடைய சாட்டை எடுத்து ஒரே அடி, கோபத்தில் ஒரு அடி அடிச்சிட்டார். அவரு திரும்ப அடிக்கிறதுக்கு பார்த்தா முடியல. அவர் எல்லாரும் பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டார். அப்ப அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபர் ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் அவமானமாகவும் போய்விட்டதுனால அதுக்கு நீதி வேண்டும் என்பதற்காக வேண்டி அம்ருல் ஆஸ் சபைக்கு போனார். அங்க போகவே விடல, சபைக்குள்ள அனுமதிக்கவே இல்லை. இவர் நேரா அங்க எகிப்துல இருந்து புறப்பட்டு மதீனாக்கு வந்துட்டார். வந்து உமர் ரலியல்லாஹு கிட்ட நடந்த விவரங்களை சொல்லி, அவர் சபையில என்னை அவமானப்படுத்திருக்கிறார், என்னை அடித்தார், நான் அவருக்கு பழிக்கு பழி வாங்கியே ஆகலாம். நானும் அவரும் சமமான மனிதர்கள் தான், சுதந்திரவான்கள் தான், அடிமைகள் ஒன்றும் கிடையாது அவர் என்னை அடிக்கிறதுக்கு. அவங்க வீட்டு வேலைக்காரனோ அடிமையோ இல்லை. நான் என்னை அவர் அடித்து விட்டதின் காரணமாக அவரை நான் அடித்தே தீர வேண்டும், படித்திருந்தே ஆக வேண்டும். நீங்க இதை நியாயம் கேட்டுக் கொடுங்கன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு வந்து உட்கார்ந்துக்கிட்டார். உமர் ரலியல்லாஹு 2000 கிலோமீட்டர் புறப்பட்டு வந்துருக்கிறார். ஒரு அடிக்குதான் இருந்தாலும் மான அவமானம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் அந்த கௌரவ பிரச்சனை ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை சீட்டி விட்டதுனால அதுல இருந்து புறப்பட்டு வந்துட்டார். உமர் ரலியல்லாஹு ஒரு கடிதம் எழுதினாங்க முதலமைச்சர் அம்ருல் ஆஸ், நீயும் உன் மகனும் புறப்பட்டு உடனே வாங்க. வந்தாச்சு. ஒரு இங்க இருந்து கடிதம் போறதுக்கு 5 நாள் ஆகும். கிடைச்ச பிறகு அவங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு திரும்ப வர்றதுக்கு இன்னொரு 5 நாள் ஆகும். எல்லாம் 1.5 மாத காலத்துக்கு பிறகு விசாரணை நடக்குது. உமர் அவங்க விசாரிக்கும் பொழுது நடந்தது உண்மைதான். அப்துல்லா ஏற்றுக்கொண்டார். அம்ருல் ஆஸ் ரலியல்லாஹு மகனார் அப்துல்லா ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதுமே அதுக்கு உமர் அவங்க என்ன சொன்னாங்க, இப்படி உன் ஊர்ல ஒண்ணு நடந்திருக்குது, இந்த பிரச்சனையே உன் ஊர்லயே நீ வச்சு முடிக்காதது உன் தண்டனை, பெரிய குற்றம். முதலமைச்சரா இருந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் உடனே நாங்க அனுப்பியிருக்கிறேன். ஆனா இந்த பிரச்சனையை உன் ஊர்லயே முடிக்காதனால இந்த அடி உனக்குதான் முதல்ல விடுக்கணும். அந்த பாதிக்கப்பட்ட நபரை விட்டு முதல்ல அம்ருல் ஆஸ் அடி அப்படின்னா அந்த நபர் சொன்னாரு, அது முடியாது, அடிச்சவன் இவன் தான், அதுக்கு யாரோ ஒரு ஆள் நான் அடிக்க முடியாது. அது உங்களோட அரசாங்க ரீதியான அரசாங்க அடிப்படையிலான தவறு அவர் செஞ்சிருக்கிற, அதுக்கு என்ன தண்டனை நீங்க கொடுங்க, அவருக்கு நான் தண்டனை கொடுக்கறதுக்கு நான் தகுதியான ஆள் கிடையாது என்று அவர் ஒதுங்கி கொண்டார். இப்போ உமர் ரலியல்லாஹு மீண்டும் சொன்னாங்க, அப்துல்லா அம்ருல் ஆஸ் ரலியல்லாஹு அவருடைய முதலமைச்சருடைய மகனை நீ எவ்வளவு நேரம் அடிக்கிறதோ அடி, ஆசை தீர்றவர்கள் அடி அப்படின்னார். சாட்டை கையில கொடுத்தார். உமர் ரலியல்லாஹு சாட்டை கையில கொடுத்துட்டார். அந்த சாதாரண மனிதர் இந்த சாட்டையை பெற்றுக்கொண்டு சபையோட முடிவுல ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சுட்டு சாட்டையை கையில கொடுத்துட்டார், திருப்பி கொடுத்துட்டார். ஏன் நீ அடிக்கல, உன்னதான் நான் நிறைய அடிக்க சொன்னேன். இல்ல இல்ல, சபையில அவர் என்ன ஒரு அடிதான் அடிச்சார், நானும் ஒரு அடிதான் அடிச்சேன். எனக்கு சரியான பகரம் கிடைத்து விட்டது, எனக்கு சரியான நியாயம் கிடைத்து விட்டது, இது கிடைக்க வேண்டும் என்பதற்காக அப்படிதான் நான் இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்தேன் என்று அவர் சொல்லி ஒரு அடி அடித்ததாக வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குலஃபா ராஷிதூன் என்கிற ஒரு நூல்ல இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டிய சொல்றேன் அப்படின்னா, அவரு கேட்ட கேள்வி என்னன்னா, நான் என்ன அடிமையா அவர் என்ன அடிப்பது? இஸ்லாத்துல ஒரு 10 நிலைகள்ல
அடிமைகள் இருந்தாங்க. அவர்களை உரிமை விட வேண்டும் என்று இஸ்லாம் பணித்தது. அடிமைகள் நிறைய இருப்பாங்க. அதுக்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொன்னுச்சுன்னா, எந்த தவறை நீ செய்து விட்டாலும், இஸ்லாமிய மார்க்கத்துல நீ எந்த தவறை செஞ்சிட்டாலும் அதுக்கு ஒரு அடிமையை உரிமை விடு அப்படின்னு தான் சொல்லுது. உதாரணமா, தவறுதலா ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான், இதுக்கு என்ன தண்டனை? முதல்ல அடிமையை உரிமை விட வேண்டும். 10 அடிமையோ 20 அடிமையோ 50 அடிமையோ அதுக்கு என்ன எண்ணிக்கையோ அந்த அடிமைகளை உரிமை விட வேண்டும். தவறுதலா ஒருத்தன் பொய் சத்தியம் செஞ்சுட்டான், பொய் சத்தியம் பண்ணிட்டான். இன்னைக்கு நம்ம சாதாரணமா சொல்லுவோம் சத்தியம், சர்வ சாதாரணமா இன்னைக்கு சத்தியம் செய்வோம். ஒருத்தன் தவறுதலா பொய் சத்தியம் செய்து விட்டால் அதற்கு ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும். அதே போல ஒருவர் மரணிக்கிற சந்தர்ப்பத்துல தன்னுடைய அடிமைகளில் ஒருவரை, நான் இந்த அடிமை உரிமை விட விரும்புகிறேன், நீங்க உரிமை விட்டுடுங்க என்னுடைய மரணத்துக்கு பிறகுன்னு சொன்னாக்கா அது செஞ்சே ஆகணும் கடமை. அதே போலவே தன்னுடைய தாய மனைவிக்கு நிகரானவள், எங்க அம்மாவை பார்த்தா என் பொண்டாட்டியை பார்க்க தேவையில்லை, என் பொஞ்சாதியை பார்த்தா எங்க அம்மாவை பார்க்க தேவையில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டான்னா இது மோசமான வார்த்தை. இது அம்மாவையும் பொண்டாட்டியும் ஒரே மாதிரி பார்க்கலான்னு அர்த்தம். அப்படி பார்க்க முடியுமா? பார்க்கலாமா? பார்க்க கூடாது. அந்த இப்படி பார்க்க கூடாதுங்கிற வார்த்தைய ஒரு மனுஷன் செஞ்சிட்டான் சொல்லிட்டான் அப்படின்னா அதுக்கு ஒரு அடிமையை உரிமை விட்டாங்க. நன்மையை நாடி உரிமை விடலாம், மனிதாபிமான அடிப்படையில அடிமைகளை உரிமை விடலாம், சமூக நீதியை ஏற்படுத்தவும் ஏற்றத்தாழ்வுகளை களையவும் அடிமைகளை உரிமை விடலாம். அதே போல ஜக்காத்தாக அடிமையை உரிமை விடலாம். இப்ப நான் ஒரு 10,000 ரூபாய் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது, ஏற்ற 2 அடிமைகள் இருக்கிறாங்கன்னாக்க அவனுக்கு ஜக்காத்தை கொடுத்து அவன்கிட்ட வந்து திரும்ப காசை வாங்கிட்டு அவனை உரிமை விட்டுடலாம். நீ போலாம், ஜகாத்துக்கு பகரமாக அவனை உரிமை விட்டு விடலாம். அதே போல காத்தபா என்று சொல்லுவார்கள், ஒருத்தனை அடிமை விடணும்னு எனக்கு ஆசை, ஆனா ஆனா எனக்கு காசை கொஞ்சம் வேணும், எனக்கு கொஞ்சம் வசதி இல்லை. அவன்கிட்ட ஒரு கடிதம் ஒண்ணு எழுதி கொடுத்து ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட்டு, சரி போயிடு, இங்க வேணுமா வேலை செஞ்சுக்க, எனக்கு மொத்தத்தை ஒரு 1000 ரூபாய் கொடுத்துரு, நீ சாகத்துக்குள்ள நீ உரிமை இல்ல, நீ எப்ப கொடுத்து முடிக்கிறியோ அப்பாவே நீ உரிமை என்று சொல்லி எழுதி கொடுத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் இஸ்லாம் அடிமையை உரிமை விடுவதற்கு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தது. இப்ப இந்த வகையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இந்தியர்கள், மௌலானாக்கள், இந்தியாவினுடைய சுதந்திர போற வழி நடத்தியவர்கள் எப்படி அடிமையாக இருக்க முன் வருவார்கள்? எப்படி அடிமையாக இருக்க முன் வருவார்கள்? ஆனா இந்தியாவுக்குள்ள நம்ம பார்த்தோம்னா இந்தியாவை 5 வகையான ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்த உள்ளே இருந்தார்கள். 5 வகையான ஆங்கிலேயர்கள். நம்ம எல்லாம் இங்கிலாந்துக்காரன், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இதை மட்டும் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். கிடையாது. ஈஸ்ட் இந்தியாக்காரன், இங்கிலாந்துனாலும் அதே போல பிரான்ஸ்னாலும் இந்த 2 பேரும் பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்றாங்க இல்லையா, இந்த பிரிட்டிஷ் அரசாங்கமும் இங்கிலாந்து அரசாங்கம்ங்கிறது 2 ஒண்ணுதான். இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம இந்த 2 பேருக்கும் இப்படி ஒரு பேர் எப்ப வந்ததுனாக்க 1801 தான் யூகேங்கிற பேர் வந்துச்சு. யுனைடெட் கிங்டம் சொல்றாங்க இல்லையா, இப்ப 1801 தான் அந்த பேர் வந்தது. இந்த பேர் வந்த பிறகுதான் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்பதும் இங்கிலாந்து அரசாங்கம் என்பதும் ஒன்று என்கிற ஒரு நிலைக்கு வந்தது. இந்த அரசாங்கம் ஆங்கிலேயர்கள், இந்த அரசாங்கத்து ஆங்கிலேயர்கள் முஸ்லிம்களையும் இந்தியாவையும் முழுமையா அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட மட்டும்தான் இங்க வேலை செஞ்சாங்க. ஏன்னா அடிமைப்படுத்தி வச்சிருந்தா மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய செல்வங்களை அள்ளிட்டு போக முடியும். எவனும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இந்தியாவினுடைய சட்டம், பழைய இந்தியாவினுடைய சட்டத்தை பாருங்கள, எல்லாம் அடிமைப்படுத்தும் விதமாக தான் இருக்கும், அடக்கி ஆளும் விதமாக தான் இருக்கும். முஸ்லிம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு கட்டுப்பட்டு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் பெற முடியாத நிலைமையில் தான் இருந்தார்கள் முஸ்லிம்கள், எல்லா மக்களும். அதனால 5 வகையான ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள். அதுல இங்கிலாந்து அரசாங்கம் ஒண்ணு. அதே போல போர்த்துகீசியர்கள் என்று சொல்லுவோம், போர்ச்சுகல் நாடு அப்படின்னு ஒரு நாடு ஒண்ணு. அவன் இந்தியாவில 450 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. சில பகுதிகளை, காரைக்கால், பாண்டிச்சேரி, இந்த மாதிரி கோவா, இந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பு. அதே போல டச்சுக்காரர்கள் என்று சொல்லுவார்கள், நெதர்லாந்துக்காரர். டச்சுங்கிறது நெதர்லாந்துக்காரனுடைய மொழி, டச்சு அந்த மொழியினுடைய பெயர்.
தமிழ் மொழி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நெதர்லாந்துக்காரனுடைய மொழி பெயர் டச். டச்சுக்காரர்கள் என்று சொல்லுவார். இவன் நம்ம ஊர்ல தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளை சில பகுதிகளை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அதே போலவே பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரி, காரைக்கால் இந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அதே போல டானிஷ் என்று சொல்லக்கூடிய, அதாவது டென்மார்க்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டுக்காரங்க நம்ம ஊர்ல வந்து கொஞ்ச நாள் ஆட்சி செஞ்சாங்க. அது தரங்கம்பாடி என்று சொல்லக்கூடிய மாயவரம் மாவட்டத்துல ஒரு ஏரியா, இந்த கடற்கரை ஓரங்கள், இப்படி எல்லாம் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இப்படி 5 வகையான ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ள வந்து ஆட்சி செஞ்சு முஸ்லிம்களையும் இந்தியர்களையும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளார், செயல்பட்டார். முஸ்லிம்களா மக்கள் அவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க. அதனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும் என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய அளவுல முயற்சியையும் மக்கள் மத்தியில ஒரு கிளர்ச்சியையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் ஆலிம்கள். மிகப்பெரிய அளவுல, ஏன்னா ஆலிம்கள் தான் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது மக்களிடத்துல. ஜும்மா உரையின் மூலமாக மக்களிடத்துல மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டு பண்ணி கொண்டிருந்தார். அதுல பரகத்துல்லா கோபாடின்னு சொல்லி ஒரு மௌலானா 1857 கோபாடுல பிறந்தவர். அவர் முறையா மார்க்க கல்வியை படித்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம். இவரு 1915 ஆப்கானிஸ்தான் காபூல்ல அந்த தலைநகர்ல உட்கார்ந்து கொண்டு ஒரு இந்தியாவுக்கு வெளியே இருந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தை நிறுவனார். அந்த அரசாங்கத்தினுடைய முதல் பிரதமர் மௌலானா பரக்கத்துல்லா. அதனுடைய வெளியே இருந்துட்டு ஒரு அரசாங்கத்தை நிறுவுறது, அதுக்கு வந்து அமைச்சர்களை உருவாக்குறது, அதன் மூலமாக உலகம் முழுவதும் பொருளாதாரங்களை திரட்டுவது, அந்த பொருளாதாரங்களை திரட்டி கொண்டு ஆயுதங்களை வாங்கி கொண்டு வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய டச்சுக்காரர்களை, இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்கிலாந்துக்காரர்களை, போர்த்துகீசியர்களை எதிர்க்க வேண்டும், ஆங்கிலேயர்களை வெளியேற்ற வேண்டும், ஆயுத மூலியமாக இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய பணியை செய்தவர்கள் மௌலானா பரக்கத்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்கதான் முதல் பிரதமராக இருந்தார். அதனுடைய அந்த கட்சியினுடைய தலைவராக ராஜா மகேந்திர பிரதாப் சிங் என்பவர் இருந்தார். உள்துறை அமைச்சராக உபேதுல்லா சிந்தி என்பவர் இருந்தார். அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சராக சைஃபுதீன் என்பவர் இருந்தார். மிகப்பெரிய அளவுல பணத்தை வசூல் பண்ணி ஆயுதங்கள்லாம் வாங்கி தயாரானார். இப்படி ஒரு வெளியில ஒரு இந்திய அரசாங்கம் உருவாகி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் அந்த அரசாங்கத்தை எப்படியாவது தடை செய்யணும் என்று சொல்லி மிகப்பெரிய அளவுல பொருளாதாரத்தை செலவழிச்சாங்க. இங்கிலாந்து அரசாங்கம் மிகப்பெரிய அளவுல பொருளாதாரத்தை செலவழித்தார்கள். ஆனாலும் கூட அவர்களை எந்த வகையிலுமே அடக்க முடியல. மௌலானா பரக்கத்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 3 பத்திரிகைகளை நடத்தினார்கள். அது ஹிலாஃபா என்கிற ஒரு பத்திரிகை, ஹிலாஃபா என்கிற ஒரு பத்திரிகை, அதே போல மற்ற 2 பத்திரிகைகள், அதே போல நிறைய நூல்கள் வாயிலாக ஜப்பான்ல டோக்கியோ பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக ஒரு 5-6 வருஷம் வேலை செஞ்சார். ஜப்பான்ல 1880களுக்கு பிறகு ஜப்பான் டோக்கியோ பல்கலைக்கழகத்துல சில நாட்கள், சில வருடங்கள் பல வேலைகள் செய்தார்கள். ஜப்பான், அமெரிக்கா, ரஷ்யா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து வெளிநாடுகளில் வாழ்கிற இந்தியர்களுக்கு சுதந்திர தாக்கத்தை உண்டு பண்ணி அவர்கள் மூலமாக பணத்தை வசூல் செய்து ஆயுதங்களை கொண்டு வந்து இவர்களை அடிக்க பெரும் வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் மௌலானா பரக்கத்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 1927 செப்டம்பர் மாசம் 20ஆம் தேதி ஜப்பான் அமெரிக்காவில இருக்கிற சந்தர்ப்பத்துல அவங்க மூத்தா போயிட்டாங்க. சான் பிரான்சிஸ்கோ நகரத்துல அவங்க மூத்தா போயிட்டாங்க, அங்கே அடக்கம் செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரி பல்வேறு அறிஞர்கள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக, இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பல பேரும் பல மாதிரியான வேலைகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனா பிற்காலத்தில் 1943 சுபாஷ் சந்திர போஸ் இதே போலவே வெளியில இருந்து கொண்டு ஒரு அரசாங்கத்தை நிறுவினார். வெளியில இருந்துகிட்டு ஒரு அரசாங்கத்தை நிறுவினார். அந்த அரசாங்கத்தினுடைய பிரதமராக சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார். அதே போல 20 அமைச்சர்கள் இருந்தாங்க. அதுல 5 அமைச்சர்கள் முஸ்லிம்கள். இந்த அரசாங்கத்தை அவருக்கு நிறுவுவதற்கு முன்னோடியாக இருந்தவர் மௌலானா பரக்கத்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
இப்படியும் இருந்து செயல்படலாம் என்பதற்கு வழிகாட்டியாக இருந்தவர் மௌலானா பரக்கத்துல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று அவருடைய வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார். அதே போலவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இந்தியாவுல இங்கிலாந்துக்காரங்க மிகப்பெரிய அளவுல நாட்டை கொடுத்திட்டு சந்தோஷமாக பொருளாதாரங்கள் அள்ளிக்கிட்டு இங்கிலாந்துக்கு அள்ளிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை கிளர்ச்சி உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இவர்களை எப்படியாக அடக்கணும், அதுக்கு என்ன வழின்னு சொல்லி யோசனை பண்ணி இந்த முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள், இமாம்கள், அதே போல செல்வந்தர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பதவியை கொடுத்தாங்க. சில பதவிகளை கொடுத்தாங்க. இந்த பதவியை கொடுத்துட்டா எல்லாம் கொஞ்சம் பேர் அமைங்கிருவான் இல்லையா, அப்படி சில பதவிகளை கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட பதவிகள்ல ஒரு 8 வகையான பதவிகள் வரலாற்றுல பதிவாகி இருக்குது. அதுல ராய் பகதூர் ஒரு பதவி, ராய் சாஹிப் என்கிற ஒரு பதவி, திவான் பகதூர் என்கிற ஒரு பதவி, கான் பகதூர் என்கிற பதவி, கான் சாஹிப் என்கிற ஒரு பதவி, சர்தார் பகதூர் என்கிற ஒரு பதவி, அதே போல நவாப் பகாதூர் என்கிற ஒரு பதவி, அப்புறம் சர் என்கிற ஒரு பட்டம். இந்த 8 வகையான பதவிகளை சில பேருக்கு கொடுத்து எல்லாத்தையும் அமைக்க வச்சாங்க. இந்த பதவிகளை எல்லாம் ஆரம்ப காலத்துல பெற்றவர்கள் பிற்காலத்தில் இந்தியாவுடைய சுதந்திரம் எழுச்சி பெறுகிற சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. எல்லா ஆங்கில முஸ்லிம்களும் இந்த பதவியை தூக்கி எறிந்து விட்டு இந்தியாவினுடைய விடுதலைக்காக வேண்டி பாடுபட்டார்கள். ஆனா யாருக்கெல்லாம் இதே பதவிகள் இந்துக்கள்ல கிறிஸ்தவர்கள்ல வழங்கப்பட்டிருந்துச்சோ அதுல யாருமே அந்த பதவி விட்டு கீழே இருக்கல. அவர்கள் அந்த பதவியை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பதவிக்கு என்னன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் தான் ராய் பகதூர் வந்திருக்கேன், கலீல் ரஹ்மான் அப்படின்னு சொன்னா போதும், என்ன சார் வேலை, என்ன செய்யணும் அப்படிமா. தன்னுடைய காரியங்களை அரசு அலுவலகங்களில் எங்க போனாலும் சாதிச்சுட்டு வந்துடலாம். அவ்வளவு பெரிய பதவி பட்டம். அப்படிப்பட்ட ஒரு சாதனை மிக்க ஒரு பதவியாக இருந்ததுனால அந்த பதவிக்குள்ளே ஒட்டிக்கிட்டு வாழ்ந்தாங்க. இந்த பதவி இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கூட 1950 வரை நடைமுறையில் இருந்துச்சு. இந்தியா எப்ப முழுமையான சுதந்திரம் பெற்று முழுமை பெற்றதோ, நம்ம நாட்டுக்குன்னு சொல்லி தனியாக சட்டங்களை தான் இயற்றி முடித்ததோ, அப்பதான் இந்த பட்டங்கள் எல்லாம் முடிவு வந்ததாக வரலாறு சொல்லி காட்டிட்டு. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துக்காக இஸ்லாமியர்கள் பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு தியாகத்தை செய்தவர்கள் நம்ம இஸ்லாமியர்களை தவிர வேறு யாரையும் நாம் பார்க்க முடியாது என்று நமக்கு வரலாறு சொல்லி காட்டுகிறது. அதே போல நம்ம பார்த்தோம்னாக்க இன்னைக்கும் தமிழ் மரபுல எத்தனையோ அரபு வார்த்தைகள் இருக்கின்றன. தமிழ் மரபுல எத்தனையோ அரபு வார்த்தைகள். இப்போ பஞ்சாயத்து போர்டு நம்ம சொல்றோமே, அது ஒரு தமிழ் வார்த்தை தான். பாஞ்ச் ஆயத், 5 மனிதர்கள் கொண்டவர்கள் 5 பேர் சேர்ந்துதான் ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து, பாஞ்ச் ஆயத்து தான் பஞ்சாயத்தா மாறிடுச்சு. அதே போல ஜில்லாங்கிறோம், அது அரபி வார்த்தை. வக்கீல் அப்படிங்கிறோம், அது அரபி வார்த்தை. முன்சிப் என்று சொல்லுகிறோம், அது நீதிபதி, அது அரபி வார்த்தை. ஜாமீன் கொடுக்கணும், ஜாமீன் வாங்கணுங்கிறோம், அது அரபி வார்த்தை. அதே போல வாய்தா, கோர்ட்ல வாய்தாங்கிறாங்க இல்லையா, கோர்ட்ல நிலவக்கூடிய பல வார்த்தைகள் அரபு வார்த்தைகள் தான். ஆங்கிலேயர்கள் நம்ம விட்டு போனாலும் ஆனா அரபி நம்ம விட்டு இன்னும் போகாமல் காலமாக 800 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சதுனால அதை தொடர்ச்சியாக இன்றும் தமிழிலும் மற்ற மொழிகளிலும் அரபு வார்த்தைகள் தொடர்ந்து நிலவி வருவதை நாம் பார்க்கலாம். அதே போல விவசாயத்துல மகசூல்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இது அரபி வார்த்தை தான். ஹல்வாங்கிறமே, சூப்பரான சுவையான திருநெல்வேலி ஹல்வா, இதெல்லாம் அரபி வார்த்தை தான். தமிழ்காரத்துக்கு இனிப்புன்னு தான் சொல்ல முடியும். எல்லா வகையான இனிப்புகளுக்கும் இனிப்பு தான். ஆனா ஹல்வா அப்படிங்கிற அந்த வார்த்தை அரபு மொழி வார்த்தை. சுல்தான், அதாலத், ஹுகும்ங்கிற வார்த்தையை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஹுகும்ங்கிற வார்த்தை, ஃபைசல், ஏதாவது நீங்க பார்த்து பேசி பைசல் பண்ணிக்கப்பா, இந்த ஃபைசல் என்கிற இந்த வார்த்தை. ஜவாபு, ஏன்னா ஒண்ணுமே ஜவாப் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் அரபி வார்த்தை இன்னைக்கு. அதே போல ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு போய் விட்டாலும் கூட அரபு மொழி வார்த்தை இன்றும் நம்மிடையே புழங்கிக் கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்தியாவுல இவ்வளவு பெரிய ஒரு கிளர்ச்சிகளையும் இவ்வளவு பெரிய பாதுகாப்பையும் முஸ்லிம்கள் சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்டாலும் கூட நமக்குன்னு ஒரு நல்ல பேர் கிடையாது. 1990-91கள்ல டிடின்னு சொல்லி ஒரு டிவி, அப்பெல்லாம் வந்து கவர்மெண்ட் டிவி மட்டும் தானே வரும். அந்த சந்தர்ப்பத்துல டிடி நேஷனல், டிடி தூர்தர்ஷன் அப்படின்லாம் ஒரு டிவி வந்துட்டு இருக்கும். அதுல திப்பு சுல்தானுடைய வரலாறு போட்டிருக்காங்க. திப்பு சுல்தானுடைய வரலாறு 2 வருஷம் 3 வருஷம் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த வரலாறு ஓடிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல நாடு முழுவதும் இருந்த இஸ்லாமிய சிந்தனை அல்லாதவர்கள், சங்கிகள், இவங்க எல்லாரும் இத தடுக்கணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அவன் கதையை எடுத்துட்டான், எல்லா படத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டான். 2 வருஷம் 3 வருஷம் ஓட்டுற அளவுக்கு கதையை எடுத்து வச்சுக்கிட்டான். நான் எல்லாம் நஷ்டமாயிடுவோம் அப்படின்ட்டாங்க. அப்ப அரசாங்கமோ அல்லது அதிகாரிகளோ எல்லாருமே சேர்ந்து இந்த காட்சியில் வரும் அத்தனையும் கருப்பனையே என்று ஒரு வரியை மட்டும் நீ சேர்த்துக்க, நீ ஒளிபரப்பிக்க அப்படின்ட்டாங்க. உண்மையான வரலாறு அங்க ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. ஆனா அதுக்கு முன்னால என்ன வார்த்தை, இது கற்பனை காட்சிகளே அப்படின்னு சொல்லி ஒளிபரப்பு வச்சான். ஆனா சுதந்திர போர்ல முக்கியமான பங்கு வகித்தவர்கள்ல திப்பு சுல்தான் ஒருவர். இந்த சுதந்திர போர் வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, அதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 1757 பிளாஸ்டிக் போர் என்கிற ஒரு யுத்தம் நடந்துச்சு. ராபர்ட் கிளைவுக்கும் சிராஜ் தௌலா என்பவருக்கும் நடந்த ஒரு முக்கியமான ஒரு யுத்தம் 1757. அந்த யுத்தம் மட்டும் முறையாக நடந்திருந்தா இந்தியா 1757 சுதந்திரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம வெள்ளையர்கள் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கவே மாட்டான். முதல் யுத்தமே அவனுக்கு இந்த வெள்ளையர்களுக்கும் இந்தியர்களுக்கும் நடந்த முதல் யுத்தம் பிளாஸ்டிக் போர் தான். இதுல மீர் ஜாஃபர் என்பவர் ராபர்ட் கிளைவுக்கு ஆதரவாக காட்டி கொடுத்ததின் காரணமாக சிராஜ் தௌலா வீழ்த்தப்பட்டார். 2 மாசத்துல அவரு சாகடிக்கவும் பட்டார். அதே போல திப்பு சுல்தானை காட்டி கொடுத்ததும் திவான் பூர்ணையா, கிருஷ்ணப்பா என்கிற 2 பேர் காட்டி கொடுத்ததுனால்தான் திப்பு சுல்தான் அவர்கள் இறந்து போனார். அதே போலவே நம்ம மருதநாயகம் என்று கேள்விப்பட்டிருப்போம். மதுரை நாயகன், மருதநாயகன் கான் சாஹிப், அதாவது யூசுப் கான், அவருடைய உண்மையான பேர் வந்து யூசுப் கான். இவரை காட்டி கொடுத்தது சீனிவாசன் என்கிற ஒரு நபர். நம்ம பொருளாதாரத்துல வளர்ந்துகிட்டே இருக்கிறோம், அறிவுல தேர்ச்சி பெற்று பதவிகளை பட்டம் பெற்று வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் நம்ம வளர்றோம் இல்லையா? நம்முடைய வளர்ச்சியை பிடிக்காம எங்கேயோ இருக்க மாட்டான், நமக்கு பக்கத்திலேயே தான் இருப்பான். தூரமான இல்ல, நமக்கு பக்கத்திலேயே தான் இருக்கும். நீங்க வளருவதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்களோ, எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ, அதே போலவே உங்களை குடிபடிக்கிறதுக்கு ஒருத்தன் பக்கத்திலேயே காத்துக்கிட்டு இருப்பான். அவன் யாருங்கிறதையும் நீங்க கவனம் செலுத்து. அவன் யாரு எவரு, அவனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு நீங்க தனியா வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஒரு நேரம் பார்த்து உங்களை கீழே இழுத்து போட்டு விடுவார்கள். அதனால சுதந்திர போர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் இதுதான். நீ தனியாலாம் வளர்ந்துட முடியாது, உன்னை ஒருத்தன் கீழே தள்ளுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பான், அவனை நீ கவனிச்சுக்கிட்டுதான் இந்த சுதந்திர யுத்தங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாம் வந்து அல்லாஹு ஜல்லஷானஹு சுயமாக நாம் முன்னேறுவதற்கு வல்லல்லாஹ் அருள் செய்வானாக. இந்திய சுதந்திர போரில் உயிர் நீத்த அத்தனை தியாகிகளுக்கும் உயர்தரமான சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள்வானாக. ஆமீன். வாசுதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.